இன்னைக்கு ஒரே நேரத்துல விஜய் அவருக்கு வந்த 1 இல்ல 2 மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி. செம்மையான குட் நியூஸ். இதுல 1 விஜய் அவருடைய கட்சி, அந்த கட்சிக்கான சின்னம் தற்போது விஜய் அவருக்கு அவர் போராடி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க, அவர் விருப்பப்பட்ட அந்த சின்னம் தற்போது விஜய் அவருக்கு அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கிடைச்சிருக்கு. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் தற்போது இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகிட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தியும், அந்த திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி எப்ப, நீதிபதிகள் எப்ப தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடையிற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. நீதிமன்றம் அவங்க தரப்புல இருந்து இந்த நியூஸ் தற்போது வெளியாகிக்கிட்டு இருக்கு. அப்படி ஜனநாயகன் திரைப்படத்த பத்தி என்ன குட் நியூஸ்? அதாவது ரிலீஸ் ஆகப்போற அந்த தேதி, அதேபோல நீதிபதிகள் அவங்களுடைய அந்த தீர்ப்ப பத்தி என்ன குட் நியூஸ் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அதேபோல இந்த பக்கம் விஜய் அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் அப்படிங்கிற அந்த சின்னத்த விஜய் அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்கு. அதனால தான் விஜய் அவர்கள் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தற்போது இந்த விசில் சின்னத்த வாங்கியிருக்காரு. இது எல்லாத்த பத்தியுமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான இந்த தேர்தலுக்கான அந்த சின்னம் என்ன அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க. அதுல பார்க்குறப்ப விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சுது. இதுல குறிப்பா கடந்த 2, 3 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கான சின்னமாக ஒரு 3, 4 சின்னத்த விஜய் அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுல மிக முக்கியமாக ஆட்டோ சின்னம், பேட் சின்னம், முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த விசில் சின்னம் தான். இந்த 3, 4 சின்னத்த விஜய் அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுல விசில் சின்னம் தான் தனக்கு வேணும் அப்படின்னு 2 மாசத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் உறுதியும் பண்ணிட்டாரு. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு கிட்ட விசில் சின்னம் வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்கிறப்ப, ஏற்கனவே இந்தியாவுல இருக்கிற வேற ஒரு கட்சியினர்கள் விசில் சின்னம் தங்களுடைய சின்னம் அப்படின்னு அந்த சின்னத்தை லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் அவங்க கிட்ட கடந்த 2 மாசமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தை நடத்தி லாக் பண்ணி வச்சிருக்க அந்த விசில் சின்னத்தை தற்போது விஜய் அவருக்கு அவங்க விட்டு கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இப்ப இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு விசில் சின்னம் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் தரப்பு தற்போது அதிகாரப்பூர்வமா இந்த சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமா விஜய் அவர்கள் எதுக்காக விசில் சின்னம் தனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப விடாப்பிடியாக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோட் படத்துல விசில் போடு அப்படிங்கிற அந்த பாட்டு எப்படி பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப வேகமா ரீச் ஆகி எல்லாருமே ரசிச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவருக்கும் அந்த விசில் அப்படிங்கிற அந்த சின்னத்துக்கும் அந்த பாடலுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிற மாதிரி தான் அந்த பாடலும் அமைஞ்சிருந்தது. மேலும் விஜய் அவருக்கு அந்த பாடல் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் பாடலாக அமைஞ்சதை தொடர்ந்து இப்ப அதே மாதிரி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதே விசில் சின்னம் மிகப்பெரிய ஒரு ஈர்க்கக்கூடிய சின்னமாக இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல அவர் நம்புறாரு, எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் கிடையாது, விசில் அப்படிங்கிறது தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வி அப்படிங்கிற அந்த எழுத்துடன் தான் துவங்கும். அதே போல விஜய் அவருடைய பெயரை எடுத்துக்கிட்டா கூட வி அப்படிங்கிற எழுத்துடன் தான் தமிழ்ல துவங்குது. ஏற்கனவே நம்ம எல்லாரும் பார்த்திருந்தோம். விஜய் விழுப்புரம்ல விக்கிரவாண்டி தொகுதியில அவருடைய முதல் பொதுக்குழு கூட்டத்த நடத்தினாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய வி சென்டிமென்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப விஜய் அதே போல விசில் அப்படிங்கிற அதே வி சென்டிமென்ட் தொடரட்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் இப்ப அவருடைய கட்சிக்கு விசில் சின்னம் தான் தனக்கு வெற்றி சின்னமாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வேற ஒருத்தங்க வச்சுக்கிட்டு இருந்த லாக் பண்ணி வச்சிருந்த அந்த சின்னத்த இப்ப விஜய் அவர்கள் அவங்க கிட்ட ராயல்டி குடுத்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மகிழ்ச்சியான தருணத்த இப்ப சோசியல் மீடியா எல்லா இடத்துலயுமே விசில் போடு அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக ரசிகர்கள் எல்லாருமே ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு, இத ரொம்ப பெரிய அளவுல ரசிகர்கள் அதேபோல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியுடன் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் விஜய் அவருக்கு சாதகமாக இப்ப வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த ரிலீஸ். அதாவது கடந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த வழக்கு விசாரணை ரொம்ப பரபரப்பா கிட்டத்தட்ட மத்தியானம் 12 மணியில இருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ரொம்ப வேகமாகவும் பரபரப்பாகவும் இந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு. கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு அந்த விசாரணை வர்றப்ப
ரொம்ப நேரம் விசாரணை நடந்துச்சு அப்படிங்கிறதால தீர்ப்பை மட்டும் நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதிகள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக கொடுக்க போற அந்த தீர்ப்பை மட்டும் வேற ஒரு நாளுக்கு தேதி குறிப்பிடாம நீதிபதி ஒத்தி வச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பை நாளைக்கு நீதிபதிகள் அவங்க தரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இந்த தகவல் பாத்தீங்கன்னா இப்ப பரபரப்பா வெளியாகிட்டு இருக்கு. அதாவது தீர்ப்பு நேத்தே நீதிபதிகள் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீதிபதிகள் அவங்க ஜனநாயகம் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பை சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாட்களும் நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு சொல்லாம தள்ளி போனதை தொடர்ந்து கண்டிப்பாக உறுதியாக நாளைக்கு ஜனநாயகம் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பை நீதிபதிகள் சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இருந்து அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே வரக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பை நீதிபதி அவங்க வாசிப்பாங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருமே சென்னை ஹைகோர்ட்ல இருந்து சொல்லக்கூடிய முக்கியமான தகவலாக இது இருக்கு. அப்படி தீர்ப்பு சொல்லிட்டா கூட சாதகமான தீர்ப்பு வந்துடுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி, சந்தேகம் நிச்சயமாக எழதான் செய்யும். ஸோ அந்த இடத்துலயுமே இப்ப ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சாதகமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது வரக்கூடிய தீர்ப்பு நிச்சயமாக ஜனநாயகம் திரைப்படத்துக்கு உடனடியாக அந்த சென்சார் சான்றிதழ குடுங்க அப்படின்னு சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவு இடப் போற அந்த தீர்ப்பு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அங்க சென்னை ஹைகோர்ட்ல இருந்து கசியக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ எப்படி இத முன்னாடியே முன்கூட்டியே சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டு அதிகாரி அவங்க அந்த சென்சார் சான்றிதழ குடுத்தாங்க. குடுத்த அடுத்த கணமே சென்சார் போர்டு அதிகாரிகள் அந்த வழக்கின் விசாரணையை மேல்முறையீடு செய்றாங்க. அதுக்கப்புறமா 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச்ல தான் திரும்பவும் அந்த சென்சார் சான்றிதழ் தர்றதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு நிறுத்தி வச்சாங்க. அதனால தான் ஜனநாயகம் திரைப்படத்தின் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக முடியாம போயிருந்தது. இந்த சூழ்நிலையில இப்ப திரும்பவும் இந்த வழக்கு விசாரணை நடத்தினது ஒரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச்ல தான் இந்த வழக்கு விசாரணைய அவங்க நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீதிபதிகள் அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராக அவங்க கிட்ட கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கிற மாதிரியான கேள்விகளை தான் ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு அவங்க விசாரிச்சாங்க. அதே போல இந்த பக்கம் ஜனநாயகன் படக்குழு அவங்க எடுத்து வச்ச அவங்க வச்ச வாதம் எல்லாமே கிட்டத்தட்ட நீதிபதிகள் அவங்க ஏற்கக்கூடிய வகையில தான் ஜனநாயகன் படக்குழு அவங்க முன் வச்ச வாதம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீதிபதிகள் இந்த இடத்துல 2 பேரையுமே விசாரிக்கிறப்ப சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்கள விளாசுற மாதிரி தான் நீதிபதி அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டாரு. இந்த வழக்கு விசாரணையும் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராக போற மாதிரி தான் இந்த வழக்கும் அன்னைக்கு விசாரணையில போயிட்டு இருந்தது. அதனால வழக்கின் தீர்ப்பு நிச்சயமாக ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கை அன்னைக்கு கோர்ட்டுக்கு உள்ள வச்சு விசாரிச்ச எல்லாருமே சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கு. அப்படி சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு எதிரா தீர்ப்பு வந்தா அவங்க இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நேரடியாக டெல்லிக்கு போறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா டெல்லி நீதிமன்றம் ஏற்கனவே இங்க விசாரிக்க மாட்டேன், நீங்க சென்னைக்கு போங்க அப்படின்னு ஏற்கனவே ஜனநாயகன் படத்தின் குழுவை அவங்க சொன்னதால கண்டிப்பாக நம்ம சென்னை ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணை இப்ப சொல்லப் போற தீர்ப்பே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இறுதியாக கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரே நாள்ல விஜய் அவருக்கு 2 மகிழ்ச்சிகரமான செய்தியாக அவருடைய அந்த கட்சிக்கு சின்னம் அதுக்கப்புறமா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் விசில் சின்னமாக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. இத பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.